ஹலோ கைஸ், ஐம் பிரபாகரன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நிறைய பேர் ஃபெடெக்ஸ் ஸ்கேம் மூலயமா நிறைய பேர் ஸ்கேம் ஆகிட்டு இருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஜுகேட்டட் பீப்புள் கூட ஸ்கேம் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை அவேர்னஸ் வீடியோ போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கால் வந்து எனக்கு 2022 அக்டோபர் மந்த்தே அந்த கால் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் அந்த கால் வந்துச்சு. அப்போ எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு, என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஸ்கேம் கால்லாம் எனக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருந்துச்சு. அதனால் ஃபெடெக்ஸ்லேருந்து எங்களுக்கு ஃபெடெக்ஸ்லேருந்து கால் பண்ணுறேன்னு பண்ணாங்க ஃபோனு. அந்த காலில் பார்த்தீங்கன்னா, கொரியர் உங்களுக்கு வந்திருக்கு, இந்தமாதிரி என்ன பொருள்னு தெரில, அதை நாங்கள் பிரிக்க மாட்டோம், உங்கள் பேரில் வந்திருக்கு, திரும்பி ரிட்டர்ன் போடுறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபெடெக்ஸ்க்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம க்ரீடினஸை வந்து அவங்க தூண்டுவாங்க, நம்மளோட ஆர்வத்தை. நம்ம ஐயோ ஏதோ பொருள் வந்துருக்கு சொல்லிட்டு நம்ம அதை நம்மளுது சொல்லிட்டு வாங்க பார்த்தோன்னா நம்ம அங்கே தான் முதல்ல ஏமாறுறது. அதனால் அப்போ நான் க்ரீடியாக இல்லாமல் நான் சொன்னேன், இந்தமாரி என் பேர் யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, நான் என்னோடய ஆதார் யூஸ் பண்ணி யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு ஃபெடெக்ஸில் எந்த ஒரு ரெக்வஸ்ட்டும் வரல, எந்த எஸ்எம்எஸும் வரல, எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு. அது எல்லாமே கால் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோன் கால் தான் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோன் நம்பர் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அது நாட் அவைலபிளாக இருக்குது. எதனால் அந்த வீடியோ நான் ரொம்ப லாங் டைம் முன்னால் வந்து நான் அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணேன், எப்போயாவது கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் நான் லெட்டராக விட்டுட்டேன், ஒரு வேலையை பிஸியாக விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ஸ்கேம் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு அவேர்னஸ் வீடியோவை நான் போடுறேன். அதுமாரி அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கையும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், அதையும் பாருங்கள். யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏர்டெல்லே பார்த்தீங்கன்னா ஸ்கேம் அலர்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது மூலியமாகவும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவசர அரெஸ்ட்டு அதுமாரி இன்னொரு மெயில் போடுவானுங்க, இதுமாரி நீங்கள் இந்தமாரி வீடியோ பார்த்துட்டீங்க, இந்தமாரி கண்டென்ட் ரிசர்ச் பண்ணீங்க, அதனால் உங்களை அவசர அரெஸ்ட் பண்ணுறோம், 10 lakhs சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் சீல் வச்சு ஒரு இதை அனுப்புவானுங்க மெயிலையும். அதுவும் வரும். அதனால் எதையும் பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். எதாக இருந்தாலும் ஆஸ் பர் எந்த ஒரு ஹராஸ்மெண்ட் எந்த ஒரு இதாக இருந்தாலும் போலீஸ் வந்து வாரண்டோட வீட்டுக்கு வருவாங்க. உங்களை ஃபோன் கால் மூலியமாகவும் உங்களை இமெயில் மூலியமாக த்ரெட்டனிங் பண்ண மாட்டாங்க. இன்னும் நம்ம அந்தளவு அட்வான்ஸ் போகல. ஆக்சுவலாக இதை வந்து ஒரு ஸ்கேமர்ஸ் வந்து இது ஒரு ஈஸியாக இப்போ ஏன்னா எல்லாத்தையும் ஃபோன் இருக்கிறதுனால ஈஸியாக ஸ்கேம் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஏமாறுறாங்க, காசு வச்சுருக்காங்க, இன்க்ளூட் படித்தவங்க கூட ஏமாறுறாங்க. அதனால் கொஞ்சம் அவேர்னஸோடு இருங்க, யார் சொல்லிட்டு நம்பாதீங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் உங்கள் அம்மா அப்பா, உங்களோட மென்டார், வெல்விஷர் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் சஜஷன் கேட்டு அப்போ மூவ் போங்க. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்கள் ஸ்கேம் ஆகிறமே தெரிஞ்சுதான் ஸ்கேம் ஆகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ரொம்ப அவேர்னஸாக இருங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் 10 வருஷம் 5 வருஷம்னு, அதான் ஒரு நாளில் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் பி அவேர், ஸ்டே அலர்ட். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் இருக்கீங்க, அதனால் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு வாட்டி விழுந்துட்டிங்கன்னா அதுலேருந்து எழுஞ்சி வரது ரொம்ப கஷ்டம். நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். ஏன்னா ஏமாற்றன்றது எல்லாருக்கும் புதுசு கிடையாது, எல்லாம் ஏமாறுறோம். ஆல்ரெடி டே டு டே லைஃப்பில் ஏமாறுறோம். தெரிஞ்ச இதுமாரி ஏமாறாதீங்க. ஃபோன் காலில் அலர்ட்டாக இருங்க. ஃபெடெக்ஸ் எந்த கொரியரு, எந்த ஒரு மெயில் ஓடிபி கேட்டு எதுக்கு இதெல்லாம் கார்டு ரெனியூவல் பண்ணணும், எதுவும் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் பண்ணணும். அதுவும் பேங்க் சைடில் நிறையா இப்போ ஆத்தென்டிகேஷன் ஃபார்வர்ட்ஸ்லாம் கொண்டு வராங்க, நிறையா ஆத்தென்டிகேஷன்ஸ்லாம். இப்போ கொரியர் க்ரீடினஸ் உண்டாக்கி அது மூலயமா ஸ்கேம் பண்ணுறாங்க. இன்னும் ஃபியூச்சரில் அடுத்த ஸ்கேமர்ஸ் வந்து அடுத்த இது போயிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு ஆல்டர்னேட் நம்மளோட கவர்மெண்ட்டும் சரி, நம்மளோட ஐடி ஃபீல்டில் இருக்க டெக்ஸ் கம்பெனிஸ் எல்லோரும் அவங்கவுங்களோட பங்கை கொடுத்து நிறைய விஷயங்கள் நம்மளை செக்யூர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் அவேர்னஸ் தான் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். ஓகே. இப்போ வந்து ஃபெடெக்ஸ்ல வந்து நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களாங்க? அப்போ நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்குவோம் உங்களுக்காக. வந்து உங்களுக்கு இந்த பார்சல் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நீங்க உங்க சைட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ இது டபுள் என். ஸோ ஃபெடெக்ஸ் என்ன நீங்க பண்ணணும் சார். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ இந்த பார்சல் எப்படி வந்திருக்கு, யார் இந்த பார்சல் அனுப்பியிருக்கா, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். ஓகே, இதெல்லாம் நாங்கள் இன்டர்ச் பண்ணிக்குவோம் சார் எங்க ஹேண்ட்ல. ஸோ உங்க ஹேண்ட்ல வந்து என்ன வரும்னா சார், யாரும் என் பேரை வந்து ரீசெண்டாக வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெடெக்ஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு நோ தட் தேர் இஸ் a பார்சல் வந்து வாங்கி ஒரு பார்சல் இருக்கு. ஸோ உங்க பேரை வந்து யூஸ் பண்ணி இந்த பார்சல் வந்து வெளியே இருக்கு. அப்போ வந்து நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது சொல்லுங்க, எனக்கு இந்த பார்சல் வெளியாகுனது எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஃபெடெக்ஸ் கால் பண்ண அன்னைக்கு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ உங்க சைட்ல என்ன இந்த பார்சல் என்ன இஷ்யூ வந்துச்சுன்னா, உங்க சைட்ல ஒரு ப்ரூஃப் இருக்கு சார், நீங்க இந்த பார்சல் அனுப்பலாம். ஸோ என்ன வந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா வராது, நீங்க சேஃபா இருக்கீங்க. ஓகே சார். இப்போ இதை வந்து எங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஃபைல் பண்ணுமா? இல்லைங்க சார், நான் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுத்தீங்களா, என் மேனேஜர் கிட்ட கேட்டு பார்க்குறேன். எனக்கு ஃபெடெக்ஸ் மூலியமா இந்த கால் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியுமா, ஃப்ரீ காலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியுமான்னு நான் கேட்டு பார்க்குறேன் சார் என் மேனேஜர் கிட்ட. ஒரு நிமிஷம் கொடுக்குறீங்களா? ஓகே. மிஸ் கிட்ட கேட்டு பார்க்குறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சுன்னா நான் இங்கே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு. நீங்க அங்கே என்ன பண்ணீங்க சார், உங்க பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்க போக சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க அவங்க கிட்ட, உங்க பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க போய் ரிப்போர்ட் லான்ச் பண்ணிப்பீங்க. அது சொல்லுங்க சார், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நீங்க நேரம் போயிட்டு ஸ்டேஷனுக்கே போயிடலாம், ஈஸியா இருக்கும் பாருங்க. புரியல? ஆமாவா? ஐயோ, இவ்வளவு பார்க்க சொல்றீங்க. கேட்டு பார்க்குறேன் கேட்டு பார்க்குறேன் சார், உங்களுக்கு எவ்வளவு சுலபமா முடிக்க முடியுமோ நான் பார்க்குறேன் சார். ஒரே நிமிஷம் கொடுங்க சார், ஒரே நிமிஷம் வாங்கி இருங்க, கேட்டு பார்க்குறேன். இப்போ ஹலோ
ஏதோ ஹலோ புரியல. பிரபாகரன் சார். சொல்லுங்க. ஹலோ. சார் என் லைன் க்ரீன் லைட் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னாங்க இந்த எஸ்ஓபி படி உங்களை பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க. கால் இமீடியட்டா உங்க போலீஸ் கான்டாக்ட் பண்ண சொன்னாங்க. எங்க சைட்ல இங்க நாங்க இப்போ ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்க பயப்படாதீங்க. நான் என்ன பண்ணணும் பண்றேன். நீங்க ஆஃபீஸர் நான் இப்போ கால் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கனெக்ட் பண்றேன். ஓகே. நீங்க ஜஸ்ட் உங்க சைட் வந்து உங்க பேரை வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க பார்சல் அனுப்ப இந்த ரிப்போர்ட் வந்து பண்ணுங்க சார். ஓகே. எதுவுமே வேணாம். ஓகே ஓகே. ஓகேயா? ஜஸ்ட் லைன் இருங்க. நான் இப்போ பண்றேன் சார். We have transferred this call to the Mumbai police station to complete the process. Please wait. ஓகே. We have transferred this call to the Mumbai police station to complete the process. Please wait. We have transferred this call to the Mumbai police station to complete the process. Please wait. We have transferred this call to the Mumbai police station to complete the process. Please wait. We have transferred this call to the Mumbai police station to complete the process. Please wait. We have transferred this call to the Mumbai police station to complete. எல்லோரும் அந்த கான்வர்சேஷனை கேட்டிருப்பீங்க. ரொம்ப அவேர்னஸாக இருங்க, கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. யாரும் உங்களை ஏமாற்ற வந்தாலும் கொஞ்சம் அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. எந்த ஒரு பர்சனல் டேட்டாவும் ஷேர் பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் பல பேர் வந்து நம்மளை ஏமாற்றுறதுக்காக பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். போலீஸ்லாம் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம பிஎம் மோடியே வந்து அதை பற்றி இப்போ நிறைய இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ எல்லாம் டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்றது இல்லவே இல்லை. கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நம்ம இந்தியாவில் டிஜிட்டல் அரெஸ்ட் இல்லைன்றதை வந்து மோடி வந்து லைவ் இன்டர்வியூவே கொடுத்துட்டாரு. அதனால் வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நம்ம பிஎம் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் தெளிவாக இருங்க. எந்த ஒரு ஃபோன் கால் வந்தாலும் அன்னோன் நம்பரில் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ட்ரூ காலர்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அதில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. இதை முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுறேங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை. see you later.